ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி கூறிட்டு வரணுமாங்க. இந்த ஒரு மந்திரம் யாருக்குரிய மந்திரம்னு முதல்ல பார்க்கலாங்க. சிவனுக்குரிய மந்திரம் தான். சிவனின் தியான மந்திரங்க இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இரவுலையும் கூறிட்டு வரலாம், பகல் நேரத்துலையும் எழுந்து கூறிட்டு வரலாங்க. நீங்கள் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் எழுந்துருவீங்க. அப்படி எழுந்துட்டு இந்த ஒரு தியானத்தை என்னால் பண்ண முடியும். அமைதியான இடங்களில் உட்காந்து, ஏன்னா உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அமர்ந்துட்டு, அதுக்கப்புறமா இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அமைதியாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிவனை நினைத்து தியானம் பண்ண முடியும் அப்படின்னு கூறுபவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, சிவனை நினைத்துட்டு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தியானம் செய்ய முடியுமோ தியானம் பண்ணிக்கொண்டே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வாங்க. இது சிவனுக்குரிய தியான மந்திரம் தான். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வர்றதுனால அதிக அளவில் நன்மைகள் நடக்குமாங்க. இது காஞ்சி மகான் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்தின எளிய மந்திரம்தான். இதை நீங்கள் கூறிட்டு வர்றதுனால நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாள் நடக்க இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி விடுமாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கான். அப்படி உங்களால் காலையில் கூற முடியல அப்படின்னு நீங்கள் கூறுபவராக இருந்தீங்கன்னா, இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணணுமா. தியானம் பண்ணிவிட்டு இந்த சிவனுக்கான தியான மந்திரத்தை உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் கூறிட்டு, அதுக்கப்புறமா சிவனிடம் நீங்கள் வேண்டுதல் வைக்கணுமாங்க. இன்றைக்கி நான் தெரிந்தும் தெரியாமலும் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பண்ணியிருப்பேன், எவ்வளோ தவறுகளை பண்ணியிருப்பேன், எவ்வளோ பாவத்தை பண்ணியிருப்பேன். அது அனைத்துமே நீ தான் சிவா, என்னை அருள் புரியணும். எனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்துமே நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிவனிடம் வேண்ட வேண்டுமாம். இப்படி வேண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிவனிடம் நன்றியை தெரிவிக்க வேண்டுமாங்க. மகாபிரிவா நம்ம சிவனிடம் நன்றியை தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வரைக்கும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு இரவில் நம்ம தூங்க போகிறோன்னா அதுக்கு சிவனோட ஆசையும் இருக்கா. நமக்கு சிவன் பிரம்மன் 2 பேரின் ஆசையும் நமக்கு இருக்கிறனால தான் நம்மளை இன்றைக்கு வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், வாழ்கிறோம். அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்குங்கிறது 2வது விஷயம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்கிறோம், அதுக்காண்டி நம்ம சிவனிடம் நன்றியை தெரிவிக்கணுமாங்க. இத்தனை நாட்கள் என்னை உயிருடன் பார்த்து கொண்டதுக்கு மிகவும் நன்றி. எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நான் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கேன், உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்லவா, அதனால் எனக்கு இத்தனை நாட்கள் வாழ கொடுத்ததுக்கு உனக்கு மிகவும் நன்றி. இதனை போலவும் நீங்கள் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த ஒரு தியான மந்திரத்தையும் நீங்கள் கூறணுமாங்க. அந்த ஒரு தியான மந்திரம் இதுதான். ஹர சரண கிருதம் வாக்காயஜம் கர்மஜம் வா ஸ்வரண நயஜனம் வா மானசம் வ அபராதம் விஹிதம் அவிஹிதம் வா சர்வமேதத் ஹூஸ்மஸ்ம ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. இதுதான் அந்த சிவனுக்கான மந்திரம். இதுக்கு நீங்களும் கூறுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.